ஸோ கேப்டன் நெவிட், அவங்க ஒய்ஃபு கெனத் எல்லாருமே அந்த டாக்ஸில இருந்து அந்த கோயிலுக்கு நோக்கி போறாங்க. அந்த கோயில் கிட்ட போன உடனே கேப்டன் நெவிடால வாயை திறந்து பேசக்கூட முடியல. ஏன்னா டோட்டலா அவர் முடியாத நிலைமைக்கு போயிடுறாரு. அப்ப கெனத் என்ன சொல்றாரு, நீங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டீங்க, ஸோ அது கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அதனால நாங்க 2 பேரும் போய் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடும் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு கெனத் வந்து அந்த கோயிலுக்குள்ள போறாரு. அந்த கோயிலோட டோரை வந்து கஷ்டப்பட்டு திறந்து இவங்களை உள்ள கூட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த வெங்கல விளக்கை எந்த இடத்துல எடுத்தாங்களோ அதே இடத்துல திருப்பி வச்சுட்டு ஒரு பிரேயர், சைலண்டா ஒரு பிரேயர் சொல்றாங்க. கிணத்து அவங்க கூட நிக்கிறாரு. திருப்பி 2 பேர் வெளில வந்துடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா டோட்டலா அன்கான்சியஸ் ஆயிட்டாரு கேப்டன் நெவிட். அவர் உடம்புல இருந்து அப்படியே வேர்க்குது. கிணத்து வந்து அவர் தலையில கையை வச்சு பாக்குறாரு, ஃபீவர் கிடையாது. இவர் உடனே ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரிங்க அவருக்கு சுத்தமா ஃபீவர் கிடையாது, நீங்க உடனே அவரை ஊட்டி கூட்டு போங்கன்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. ஊட்டியில இருக்கிற அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவர் கம்ப்ளீட்டா குணமாயிட்டாரு. கிட்டத்தட்ட சாவோட விளிம்புல போயிட்டு ஒரு அந்த விளக்க அந்த இடத்துல வச்ச உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவர் டோட்டலா வந்து அவரோட உடம்பே மாறுது, அவரோட ஃபீவர் அவரை விட்டு போகுது. இது வந்து ஒரு பவர் ஆஃப் ஆட்டோ சஜஷன் சொல்லிட்டு சொல்லலாம் நிறைய பேர். பட் எனக்கு தெரிஞ்சு சத்தியமா இது கிடையாது. ஏன்னா என்னதான் ஆட்டோ சஜஷன்ல அவருக்கு தன்னை கியூர் பண்ணியிருந்தாலும் ஃபீவர் எப்படி வந்தது? டசன்ட் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ இது சம்திங் ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அது வந்து கெனத் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அகைன் இது குயர் சைட் ஆஃப் திங்ஸ்ல இந்த பார்ட் 3ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதையும் இதுதான் ஆக்சுவலி, உண்மையை சொல்லணும்னா. சரிங்களா? ஸோ தட்ஸ் அபவுட் இட்ங்க. தேங்க்யூ.